ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம், என்ன மாதிரியான ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11ஆவது மாதமான மாசியுடைய கடைசி 30ஆம் நாள். அதே போல் கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த நாள் சாதாரண ஒரு நாள் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஆபத்தான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய கிரகணம் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணம். இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கம் ஏற்படும். அதில் பர்டிகுலராக இந்த 4 ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். அந்த 4 ராசிக்காரங்க யார், அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அந்த தாக்கம் இருந்ததுன்னா என்ன மாதிரியான தாக்கம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த தாக்கத்துக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க. வாங்க, என்ன தாக்கம், என்ன மாதிரியான விளைவுகள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி எந்தெந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை இருந்ததுன்னா என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. ஆக்சுவலி இந்த நாள் அன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு நிகழ்கிறது, எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம் எப்போது ஏற்படும் அப்படிங்கிறத விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி கன்னி ராசியில் ஏற்படுது. இந்திய நேரப்படி 14ஆம் தேதி காலையில் 9:27 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:57 மணி வரை நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணமானது கன்னி ராசியில் சூரியனுடைய நட்சத்திர நாயகனாக கொண்ட உத்திரா நட்சத்திரத்தில் நடக்க இருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் இந்தந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சந்திர கிரகணம் பாதிக்கக்கூடிய ராசிக்காரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி காலையில் 27 மணிக்கு தொடங்குது. இந்த நேரத்தில் கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரம் நடக்குது. இதன் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு சாகமற்ற சூழலானது உருவாகும். அதாவது அசுபமான பலன் ஏற்படும். அதனால் கிரகணத்திற்கான சூத காலத்தில் மிக கவனமாக இப்போ நான் சொல்லக்கூடிய ராசிக்காரங்க இருக்க வேண்டும். இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன் 9 மணி நேரத்துக்கு முன் சூத காலமானது தொடங்குகிறது. அதனால் இந்த சூத காலம் தொடங்கி கிரகணம் முடிகிற வரைக்கும் சுபகாரியங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று ஃபஸ்ட்டு எச்சரிக்கையானது இருக்குது. அப்புறம் இந்த நேரத்தில் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்புறம் கிரகண நேரத்தில் வீட்டில் பூஜைறையை மூடி வைக்கணும். மெயினாக இறைநாமத்தை இந்த நேரத்தில் உச்சரிக்கணும். மந்திரத்தையும் இந்த நேரத்தில் ஜெபிக்கணும். இதெல்லாம் செய்கிறது இந்த நேரத்தில் நல்ல பலனை தரும். ஸோ சந்திர கிரகண நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஹோலி பண்டிகை அன்று கன்னி ராசியில் சந்திர கிரகணம் ஏற்படுறது பர்டிகுலராக இந்த 4 ராசிக்காரங்களுக்கு அசுப விளைவுகளை ஏற்படுத்தும் என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 ராசிக்காரங்க யார், அந்த ராசிக்கு என்ன மாதிரியான அசுப பலன்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசியில் பிறந்த உங்கள் ராசிக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் உங்களுக்கு சற்று சவாலானதாக இருக்கிற மாதிரி நேரமானது இருக்குது. உங்களுடைய மனதை கட்டுக்குள்ளே வைத்துக்குங்க. இல்லைனா உங்களுடைய மன அழுத்தம் அதிகரிப்பதாக வாய்ப்பானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது.
நிதிநிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஆபத்து பார்க்கறது உறுதியாக இருக்கும். அப்புறம் முடிந்தால் ஒத்தி போடுவது நல்லது. அதாவது எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்யாமல் ஒத்தி போடுவது நல்லது. புதிய வேலையை இப்போதைக்கு தொடங்க வேண்டாம். இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். அதனால தான் எதையும் இப்போ செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கவனமாக இருங்க. ரெண்டாவது, எந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கடக ராசிக்கார நேயர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் சாதகமற்றதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த கிரகணத்துடைய தாக்கத்தினால இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. உறவுகளில் கூட ஏற்றத்தாழ்வுகள் நிறைய சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உறவுகளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு சந்திக்காமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. பண பரிவர்த்தனை விஷயத்தில் நிறைய கவனமாக இருக்கணும். பண பரிவர்த்தனை விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய இழப்பெல்லாம் ஏற்படும். அதனால் பண பரிவர்த்தனை விஷயத்தில் கவனம் தேவை. கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகளானது உங்களுக்கு இருக்குது. மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்னியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் உங்கள் ராசியிலே நடக்குது. அதனால் கன்னி ராசிக்காரங்க இந்த டைம் கூடுதல் கவனம் தேவை என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. சில பாதகமான சூழலானது இருக்கும். அதனால் எந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லைனா ஆபத்து தான். ஆபத்தான செயலில் பெரும்பாலும் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு இன்னும் சிரமங்களை கொடுக்கும். உங்கள் வேலைகளை முடிப்பதில் கூட சரியான திட்டமிடல் அவசியம். இல்லையெனில் தேவையற்ற அலைச்சலும் நேர விரயமும் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. சூழ்நிலை சாதகமற்றதாக இருக்கும். சூழ்நிலையை சாதகமாக வைத்துக்கொள்ள கடின முயற்சி உங்ககிட்ட தேவை. இது உங்களுக்கு ஒரு பயங்கர எச்சரிக்கையாகவே விடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் ராசியிலே கிரகணம் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஆபத்து உங்களுக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நான்காவதாக எந்த ராசிக்கு எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கமானது அதிகமாக இருக்குது. இதனால் தேவையற்ற உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவையற்ற உணர்ச்சி வசப்படாமல் கோபம் குறைத்துக்கிட்டு இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. அப்புறம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நிறைய சிரமங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிவுகள் எடுக்கும்போது பார்த்து நிதானமாக எடுங்க. அப்புறம் மனக்கலக்கம் ஏற்படும். உங்களுக்கு இனம் புரியாத பயம் பதட்டம் ஏற்படும். அதனால் இந்த நேரத்தில் உங்கள் செயலில் பொறுமைங்கிறது அவசியம். இந்த கிரகணத்தில் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதனால் பொறுமையோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள். துலா ராசிக்காரங்களுக்கு இதுதான் கிரகணத்துடைய தாக்கம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. துலா ராசி, கன்னி ராசி, கடகராசி, மேசராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால பாதிப்புகள் இந்த மாதிரிலாம் ஹை லெவலில் இருக்க போது கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு எச்சரிக்கையெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணது இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களோட ராசி இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கிட்டுப்பாங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க.
அதனால் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.